வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026 இப்போ நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 30 வரலையும் பார்த்தோம். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 31 பார்ப்போம். வழக்கம் போல் இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 31 என்ன அப்படின்னா, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் ப்ராக்கெட்டில் ஏ இஸ் மாஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ, த வால்யூம் ஆஃப் அ நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ பவர் 1/3. ஸ்டேட்மெண்ட் பி என்னன்னா, த வால்யூம் ஆஃப் அ நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ. ஸ்டேட்மெண்ட் சி, த டிஃபரன்ஸ் இன் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் இட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு த மாஸ் டிஃபெக்ட். ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் டி, த டிஃபரன்ஸ் இன் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இஸ் கால்டு த மாஸ் டிஃபெக்ட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், எது ட்ரூ, எது ஃபால்ஸ் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம். அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை வந்து கீழே சூஸ் பண்ணோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏ என்பது நிறையன். ஒரு அணுக்கருவின் பருமன் ஏ பவர் 1/3 என்பதற்கு நேர்வீத பொருத்தம் பெறும். ஸ்டேட்மெண்ட் பி என்னென்னா, ஒரு அணுக்கருவின் பருமன் ஏ என்பதற்கு நேர்வீத பொருத்தம் பெறும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் சி என்னென்னா, ஒரு அணுவின் நிறைக்கும் அதன் அணுக்கருவின் நிறைக்குமான வேறுபாடு நிறை குறைபாடு எனப்படும். ஸ்டேட்மெண்ட் டி, ஒரு அணுக்கருவினது நிறைக்கும் அதன் உட்பொதிவு துகள்களின் நிறைக்குமான வேறுபாடு நிறை குறைபாடு எனப்படும். இதான் 4 ஸ்டேட்மெண்ட்டு. இது 4 எது சரி தப்பு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நம்ம கீழே உள்ள ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ கியூப்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ பவர் 1/3. ஏங்கிறது மாஸ் நம்பர், நிறையன். வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ பவர் 1/3. அதாவது ஒரு அணுக்கருடைய பருமன் ஏ பவர் 1/3க்கு நேர்விதில் பொருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அணுக்கருடைய பருமன்னா நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா வந்து அணுக்கரு அப்படிங்கிறது கோள வடிவமானது. கோளத்தினுடைய பருமன் ஃபார்முலா என்னன்னு தெரியும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 4/3 πr3. இதுதான். இதில் ஆர்னால் நம்மளுக்கு தெரியும், ஆர் ஈக்குவல் டு ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு தெரியும், ஆர் ஈக்குவல் டு r0 × ஏ பவர் 1/3. அப்போ இந்த ஆர் கியூப், ஆருக்கு பதிலாக இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், v ஈக்குவல் டு 4/3 π, ஆருக்கு பதிலாக இந்த r0 போடுவோம், r0 × ஏ பவர் 1/3 மேலே கியூப் ஹோல் கியூப் இருக்குது. அப்போ v ஈக்குவல் டு 4/3 π r0 கியூப் இருக்குது, r0 கியூப் ஏ பவர் வரும் 1/3 பவர் 3. அப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, 4/3 π r0 கியூப் கான்ஸ்டன்ட்டு. அப்போ v வந்து எதுக்கு இது கான்ஸ்டன்ட்னா v வந்து எதுக்கு ப்ரொபோஷனல், ஏ பவர் 1க்கு தான் ப்ரொபோஷனல். இதுதான் கரெக்டு இல்லையா? ஆனால் இது வந்து என்னது, தப்பு. இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஏ வந்து ஃபால்ஸ். அடுத்தது பி என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. பி என்ன சொல்லியிருக்காங்க, பி ஸ்டேட்மெண்ட் பி வந்து வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அணுக்கருவின் பருமன் ஏ என்பதற்கு நேர்வீத பொருத்தம் பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இது கரெக்டு இல்லையா? அப்போ பி வந்து கரெக்ட். அடுத்து சி என்ன சொல்கிறாங்க, த டிஃபரன்ஸ் இன் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் இட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு மாஸ் டிஃபெக்ட். அதாவது மாஸ் ஆஃப் த ஆட்டமும் உங்களுக்கு தெரியும், நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும், இதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கும். இதுதான் ஆட்டம் இல்லையா? இப்போ இந்த என்டையர் ஆட்டத்தோட மாஸ்க்கும் இந்த நியூக்ளியஸோட மாஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட் Δm அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, தப்பு. மாஸ் டிஃபெக்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் டி என்ன சொல்கிறாங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ். அதாவது டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எம்னு வச்சுக்கலாம், இல்லை இதை வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம். இதில் உள்ள ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இதோட மாஸ், இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ, ஸ்மால் எம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். இது வந்து கரெக்டு இல்லையா? அப்போது இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பிடி வந்து ட்ரூ, ஏ அண்ட் சி வந்து ஃபால்ஸ். அப்போ பிடி ட்ரூ, ஏ அண்ட் சி ஃபால்ஸுங்கிற ஆப்ஷன் எது அப்படின்னா 4வது ஆப்ஷன், ஆப்ஷன் 4. இப்போ ஆன்சர் 4 இதுதான் கரெக்ட். இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 32 பார்ப்போம். 32 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an unknown nucleus has a nuclear density of
அதாவது நியூக்ளியர் டென்சிட்டி ரோ என் வச்சுக்குவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.29 இன்ட்டு 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மாஸ் ஆஃப் நியூக்ளியர் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் கேபிட்டல்னு போடுறேன் நியூக்ளியஸ்ங்கிறதுக்கு. எவ்வளோன்னா 19.926 இன்ட்டு 10^-27 kg. இது கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட்டு சரியாக இது ஆகலை, அந்த ஸ்கேன் பண்ணுறது கிளியராக இல்லாதனால, அதனால் அந்த மைனஸ்லாம் விட்டு போயிருக்கு, சரியாக தெரியல. நீங்கள் போட்டுங்க, கொஸ்டின் பேப்பரில் போட்டுங்க. இட்ஸ் மாஸ் நம்பர் ஏ இஸ் அப்ராக்சிமேட்லி, ஏ தான் கேட்குறாங்க, மாஸ் நம்பர் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா R0 அவங்களே கொடுத்துட்டாங்க. R0 = 1.2 இன்ட்டு 10^-15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4π வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 4π வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 12.56 கொடுத்துட்டாங்க. 12.56 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், மாஸ் நம்பர் நிறையன் கண்டுபிடிக்கணும். தமிழில் சொல்லணும்னா ஒரு தெரியாத அணுக்கரு 2.29 இன்ட்டு 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் என்ற ஒரு அணுக்கரு அடர்த்தியையும் 19.926 இன்ட்டு 10^-27 kg எனும் நிறையையும் பெற்றுள்ளது. அதன் நிறையன் ஏ என்பது தோராயமாக அப்படின்னு சொல்லிட்டு R0 4πலாம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து என்னென்னா, ஆப்ஷன் 1 வந்து 12, ஆப்ஷன் 2 20, ஆப்ஷன் 3 16, ஆப்ஷன் 4 19. இதில் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அணுக்கருவுடைய அடர்த்தினா என்ன ஃபார்முலா? நிறை பை பருமன் இல்லையா, மாஸ் பர் வால்யூம். மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னால் என்னது? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நியூக்ளியஸ்குள்ளே நிறைய ப்ரோட்டான்ஸ் நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கும். எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்குது, இதில் மொத்தம் எத்தனை துகள்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் மாஸ் நம்பர் நிறையன். இன்ட்டு ஒரு நியூக்ளியானுடைய மாஸ் வந்து இப்படி போட்டுருவேன், மாஸ் ஆஃப் எ நியூக்ளியான், அதாவது ஒரு துகளோட ஒரு பார்ட்டிகளோட மாஸ் இப்படி எழுதலாம் பை. இப்போ இது வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அவங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. இது வந்து மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், அது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு, சரியா? இது வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்குவோம். மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து என்னது? கேபிட்டல் எம். அது அப்படியே வச்சுக்குவோம், அது அப்படியே இருக்கட்டும், கேபிட்டல் எம் இருக்கட்டும். இதோட போய் வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், போன கொஸ்டினில் பார்த்தோம். என்னது? 4/3 πr³ இல்லையா? ஆர்னா என்ன பார்த்தோம்? R = R0 இன்ட்டு A⁻1/3 அப்படின்னு பார்த்தோம். இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள், ρn = கேபிட்டல் எம் பை 4/3 π. ஆருக்கு பதிலாக என்ன பண்ணோம்? R0 இன்ட்டு A⁻1/3. ஆருக்கு பதிலாக இது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், ஹோல் கியூப் இருக்குது. அப்போ என்ன வரும்? ρn = m பை 4/3 π என்ன வரும்? இதை கியூப் பண்ணோம், R0 ஹோல் கியூப், R0 கியூப். அப்புறம் A⁻1/3 பவர் 3 பண்ணால் ஏ வந்துடும். இதான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த ஏ தான் வேணும் இல்லையா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏ இந்த பக்கம் கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். m பை 4/3 π R0 கியூப். இந்த ρn இந்த பக்கம் இருக்குது, அது அங்கே போகிறப்ப டினாமினேட்டர் போயிடும். அப்போ இன்ட்டு ρn. இப்போ கொடுத்துருக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எம் கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து எவ்வளோ? 19.926 இன்ட்டு 10^-27 kg டிவைடட் பை 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ. இங்கே பாருங்கள், 4π வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 12.56ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 4πக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 12.56 பை 3 இருக்குது, பை 3 இன்ட்டு R0 வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 1.2 இன்ட்டு 10^-15 ஹோல் கியூப் இன்ட்டு ρn அவங்களே கொடுத்துட்டாங்க. ρn எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.29. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது கீழே வரிசையாக. 2.29 இன்ட்டு 10^17. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த பவர் இதெல்லாம் கியூப் பண்ணி பவர்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஏ ஒரு நம்பர் வரும். அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணி இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ராப்ளத்தை வேறு மாதிரியும் பண்ணலாம். வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னா, இவங்க கேட்டிருக்கிறது ஏ கேட்டிருக்காங்க, இதுதானே? ஏனானது மாஸ் நம்பர், எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குங்கிறது. நம்ம என்ன சொன்னோம்? எம்னா என்னது? மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னால் என்னது? எத்தனை பார்ட்டிகிள் இருக்குது, மாஸ் நம்பர் நிறையன் இன்ட்டு ஒரு நியூக்ளியானோட மாஸ் என்ன, இதுதான் மாஸ் நம்பர். இப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சிங்களேன், இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னது? மாஸ் ஆஃப் நியூக்ளியான், ஆவரேஜ் மாஸ் ஆஃப் நியூக்ளியான், புரோட்டான் அல்லது நியூட்ரான் ரெண்டில் ஏதாவது ஒன்று, அதோட ஆவரேஜ் மாஸ்
எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேலை தேவையே இல்லை. என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு ஏ தானே வேணும், ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் பாருங்கள், இதிலேருந்து m/mn. ஓகே, எம்மு தான் அவங்க கொடுத்துருக்காங்க 19.926 × 10⁻⁻27. 10⁻⁻27. இப்போ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். எம்என்னா மாஸ் ஆஃப் அ நியூக்ளியான். ஒரு துகள், ஒரு புரோட்டானோ அல்லது ஒரு நியூட்ரானோடைய மாஸ் என்ன, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. 1.67 × 10⁻⁻27. இது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள், இது கேன்சல் ஆகிரும். இது அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், இது வந்து 20ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மேலே 20 அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 20, கீழே 1.6ங்கிறது 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும், 10. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 10க்கு க்ளோஸான உள்ள நம்பர் என்னன்னு பாருங்கள். 12, 20, 16, 19. அதை அக்யூரேட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ டெசிமல்லாம் இது பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டைம் ஆகும். அதுக்காக தான் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷனாக தான் சூஸ் பண்ணணும். கரெக்ட் வேல்யூ என்னன்னு நம்ம எழுத போகிறது கிடையாது. ஸோ அப்போ 10க்கு க்ளோஸான உள்ள ஆப்ஷன் எதுன்னா 12. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 12. அதாவது ஆப்ஷன் 1 12. ஆன்சர் வந்து 12. இது கரெக்டாக ஆன்சர் வந்து 12. இதோட வேல்யூ வந்து 12. சரி, 11 பாயிண்ட் சம்திங்னு வரும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11.9 அப்படின்னு வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 12. ஸோ அந்த 12 தான் ஆன்சர். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் அந்த 12 தான் கிடைக்கும். ஆனால் இதுக்கு வந்து டைம் அதிகமாகும். ஓகே, அதனால் கொடுத்துருக்கிற டேட்டாலாம் அப்படியே அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வேறு தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணி டக்குன்னு இது வந்து அரை நிமிஷத்தில் நம்ம பண்ணிட முடியும். ஸோ இந்த மெத்தட், இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும், இந்த வேல்யூ தெரியணும், எம்மனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 12 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பார்ப்போம். 33 என்னன்னா, Savita, a 11th standard student, while conducting an experiment to determine the effective length of a simple pendulum L, notes down the data of time taken to complete 30 oscillations as 60 seconds and hence calculate the length of the simple pendulum as. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 0.75 மீட்டர், ஆப்ஷன் 2 1.5 மீட்டர், ஆப்ஷன் 3 2 மீட்டர், ஆப்ஷன் 4 1 மீட்டர். டேக் π² = 9.8ன்னு சொல்லியிருக்காங்க. g = 9.8 m/s² சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, சவிதா ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி சோதனை ஒன்றை நடத்தி ஒரு எளிய ஊசல் அது நிகர நீளம் எல்லை கண்டறிய முற்படும் போது 30 அலைவுகளை முடிப்பதற்கான நேரத்தை 60 செகண்ட் என்ற தரவாக குறிப்பிடுகிறார். அவர் கண்டறியும் எளிய ஊசலது நீளம் என்பது என்ன? அங்கே சொன்ன மாதிரியே π² மதிப்பு 9.8, g = 9.8 m/s². ஆப்ஷன் அதே ஆப்ஷன். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் இது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கணும். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 30 ஆசிலேஷன், அதாவது 30 ஆசிலேஷன்ஸ்க்கு 30 அலைவுகள், 30 அலைவுகளுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 60 செகண்டு. சரியா, 60 செகண்ட். அப்படின்னா ஒரு அலைவுக்கு எவ்வளோ நேரம்? அதுதான் நம்ம டீன்னு சொல்கிறோம் இல்லையா? டீனா என்னது? டோட்டல் டைம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் இல்லையா? அதான் ஒரு அலைவுக்கான நேரம், டைம் பீரியட்னு சொல்லுவோம், டி. அப்போ இது எவ்வளோ வரும்? 2. அப்போ 2 செகண்ட். டி வந்து 2 செகண்ட் தெரிஞ்சிருச்சு. கேல்குலேட் த லென்த் ஆஃப் த சிம்பிள் பண்ணலாம். π² வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9.8ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி வந்து 9.8 m/s². எல்லாம் எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. இப்போ நமக்கு இது ரிலேட்டட் ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு வந்து டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் ஃபார்முலா T = 2π × √L/g. இது தெரியும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா T² = 4π². இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு போயிடும், L/gன்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எல் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இப்போ என்ன கிடைக்கும்? L = இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் GT² டிவைடட் பை 4π² மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வரும் 4π². அப்போ என்ன வரும்? G 9.8ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அடுத்து T². T வந்து 2 செகண்ட். அப்போ T² வந்து என்னது? 4. T 2னா 2² 4 பை 4 × π² எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9.8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9.8 கேன்சல் ஆகிரும். 4 கேன்சல் ஆகிருச்சுன்னா மீதி வந்து என்னது? 1.
அப்போ L ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கானா 1 மீட்டர், ஆப்ஷன் 4. ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். இந்த ஃபார்முலா தெரியும், நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34 பார்ப்போம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். An electric heater supplies heat to a system at a rate of 100 watt. If the system performs work at a rate of 75 joule per second, then the rate at which the internal energy increases will be அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 75 வாட், 100 வாட், 125 வாட், 25 வாட். தமிழில் வந்து ஒரு மின் வெப்பமூட்டி 100 வாட் என்ற வீதத்தில் ஒருங்கு ஒன்று இருக்குது. ஒருங்குனா சிஸ்டம், அதை தான் ஒருங்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அமைப்புன்னு சொல்லுவோம் சிஸ்டத்தை, இவங்க ஒருங்குன்னு போட்டிருக்காங்க. ஒருங்கு ஒன்றிற்கு வெப்பத்தை அளிக்கின்றது. ஒருங்கானது 75 ஜூல் பர் செகண்ட் என்ற வீதத்தில் வேலையை செயலாற்றுகிறது எனில் அதன் ஆற்றல் அதிகரித்திடும் வீதம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆற்றல்ங்கிறது இது வந்து இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல். கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் வந்து நமக்கு திருப்தியாக இல்லை. இந்த இதை பொறுத்தவரையும் இங்கிலீஷ்க்கு பேரலாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து திருப்தியாக இல்லை. அதை அவங்க சரி பண்ணணும். ஸோ அங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜிங்கிறப்ப அக ஆற்றல்னு வரணும். நம்ம எல்லாமே அக ஆற்றல்னு சொல்லி தான் பழக்கம். இது வெறும் ஆற்றல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமைப்பு, சிஸ்டம்னா அமைப்புன்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஒருங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த வேர்டு வந்து நமக்கு புதுசு தான். அமைப்புங்கிறதா நமக்கு பழகப்பட்ட வேர்டு. ரைட், ஓகே. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற முதல்ல பார்ப்போம். an electric heater supplies a heat to a system at a rate of 100 watt. ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, இதுதான் சிஸ்டம்னு வச்சுக்குவோம். அதுக்கு எலக்ட்ரிக் ஹீட்டர் எவ்வளோ ஹீட்டை வந்து கொடுக்குது அப்படின்னா 100 வாட். ஓகே, அதாவது ஹீட் பர் செகண்ட், எவ்வளோ ஆற்றல் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளைடு அட் த ரேட் ஆஃப்னா எனர்ஜி சப்ளைடு பர் செகண்ட் அர்த்தம். ஒரு செகண்டுக்கு இப்போ 100 வாட்டுன்னா என்ன அர்த்தம்? 100 வாட்டுனா 100 ஜூல் பர் செகண்ட் அர்த்தம். ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் சப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இஃப் த சிஸ்டம் பெர்ஃபார்ம்ஸ் ஒர்க் அட் அ ரேட் ஆஃப் 75 ஜூல் பர் செகண்ட். இது வந்து சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது பண்ணுற ஒர்க்கு வந்து 75 ஜூல் பர் செகண்ட் சொல்கிறாங்க. 75 ஜூல் பர் செகண்ட். இதுவும் வந்து என்னது? பவர் தான், 75 வாட்னு சொல்லலாம். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா ரேட் அட் விச் த இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் வில் பி. இந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம்ல, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? டெல்டா யூ அட் த ரேட், எவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகும்னா பை டைம், வேற ஒன்றும் இல்லை, டெல்டா அப்சிலான் பை டெல்டா அப்சிலான் பை டெல்டா டின்னு சொல்லலாம். எவ்வளோ, அதாவது இதுவும் பவர் தான். பர் செகண்டுக்கு எவ்வளோ இதோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எனது எனர்ஜி பர் டைம்னாவே பவர் தான். ஓகே, இப்போ இது என்ன கான்செப்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து எனர்ஜி சப்ளைடு, ஹீட் எனர்ஜி சப்ளைடு வந்து டெல்டா கியூ பை டெல்டா டி, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா ஒர்க் பர் டைம், டெல்டா டபிள்யூ பை டெல்டா டின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதாவது வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி நம்ம படிச்சிருக்கோம். என்னென்னா Q ஈக்குவல் டு அப்சிலான் ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஆற்றல் கொடுக்குறோம் சிஸ்டத்துக்கு, இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ வேலை நடக்குது அப்படிங்கிறது தான். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை டு த சிஸ்டம், ரைஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆர் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். இது வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம், இதுதான். ஓகே, இப்போ இதுதான் நான் என்ன பவராக மாற்றுறேன். இதெல்லாம் வந்து என்னது? ஒர்க்கு, எனர்ஜி பர் டைம் தான் என்னது? பவர். ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிருங்க. அப்போ டெல்டா கியூ பை டெல்டா டி ஈக்குவல் டு டெல்டா அப்சிலான் பை டெல்டா டி. ஓகே, எல்லாத்துக்கும் முன்னாடி டெல்டா பை டெல்டா டி போடுறேன் வேணும்ல. அப்போ டெல்டா டபிள்யூ பை டெல்டா டி, ஏன்னா அவங்க கொடுத்துக்கிறது ஜூல் பர் செகண்டு வாட்டில் கொடுத்துருக்கறனால. ஸோ டெல்டா கியூ பை டெல்டா டி தான் எவ்வளவு? 100 வாட்னு சொல்லியிருக்காங்க. 100 ஜூல் பர் செகண்ட்னாலும் 100 வாட்னாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு டெல்டா அப்சிலான் பை டெல்டா டி, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா அப்சிலான் பை டெல்டா டி கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டெல்டா டபிள்யூ பை டெல்டா டி தான் அது 75 ஜூல் பர் செகண்ட், அதாவது 75 வாட். ரெண்டும் ஒரே யூனிட் தான் இருக்குது, இதுவும். இப்போ இதுதான் வேணும் நமக்கு. அப்போ என்ன வரும்? டெல்டா அப்சிலான் பை டெல்டா டி ஈக்குவல் டு 100. கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு பக்கம் வச்சுப்போம், மீதி இந்த பக்கம் கொண்டு வந்தால் 100 மைனஸ் 75, அப்போ 25 வாட். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஆப்ஷன் 4, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகே, நோட் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 35 பார்ப்போம். இது ஒரு நல்ல கொஸ்டின், இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ தின் ஒயர் ஆஃப் லென்த் எல் அண்ட் லீனியர் மாஸ் டென்சிட்டி ஸ்மால் எம் இஸ் பென்ட் இன்டு எ சர்க்குலர் ரிங் இன் XY plane with center C as shown in the figure. The moment of inertia of the ring about an axis y dash will be அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் பிரிண்டிங் நமக்கு ஸ்கேன் பண்ணுறது சரியாக இல்லாதனால கிளியராக தெரியல, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன் அதாவது டயக்ராம் வந்து இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரிங்கு, இது சென்ட்ரு சி, இதுதான் ஆக்சிஸ், அவங்க கொடுத்துருக்குற ஆக்சிஸ் y dash அப்படிங்கிறது. அடுத்து வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3ml³ by 8π. இதில் இது சரியாக பிரிண்ட் ஆகலை, அதனால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 2 வந்து 3ml³ by 8π². ஆப்ஷன் 3 என்னென்னா 3ml². இது வந்து ஸ்மால் எம், அது என்னன்னு பார்ப்போம். ஸ்மால் எம் 3ml² by 8π. ஆப்ஷன் 4 என்னென்னா 3ml² by 8π². இதுதான் ஆப்ஷன். தமிழில் சொல்லணும்னா, எல் நீளம் மற்றும் எம் நீள் நிறை அடர்த்தி கொண்ட ஒரு மெல்லிய கம்பி படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சி எனும் மையம் கொண்ட XY தளத்தில் அமைந்த ஒரு வட்ட வடிவ வளையமாக மடக்கப்படுகிறது. y dash என்றது ஒரு அச்சை பொறுத்து வளையத்தின் நிலைம திருப்புத்திறன் என்பது என்ன? இதே ஆப்ஷன். இப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு ஒயர், ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஒயர், சரிங்களா? அதோட நீளம் தான் வந்து எல், அதோடைய நீளம் வந்து எல். அதோடைய நீள் அடர்த்தினா என்னென்னா, அதாவது லீனியர் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து லென்த்துனா நீளம், நீள் அடர்த்தி அதாவது ஸ்மால் எம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். லீனியர் மாஸ் டென்சிட்டி அதாவது நிறை அடர்த்தி, நீள் நிறை அடர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஸ்மால் எம் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ஒயர். டோட்டல் மாஸ் ஆஃப் த ஒயர் கேபிட்டல் எம்னு வச்சுக்குவோம். அவங்க கொடுக்கல, நம்மளா வச்சுக்குவோம். டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம் டிவைடட் பை டோட்டல் லென்த், அதான் நீள் நிறை அடர்த்தி. அது தெரியும் நமக்கு. லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா டோட்டல் மாஸ் பர் டோட்டல் லென்த், இது தெரியும். இப்போ இந்த ஒயர் தான் இப்படி பெண்ட் பண்ணி சர்க்கிளாக ஒரு ரிங்காக பண்ணிட்டாங்க. இது பண்ணால் ரிங் தானே கிடைக்கும், ரிங் ஆயிடுச்சு. சென்டர் வந்து சி. இந்த ஆக்சிஸை பொறுத்து, அதாவது இந்த இதுக்கு நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இந்த போர்டோட பிளேன்லேயே இருக்கிறதா வச்சுக்கோமே. இந்த ரிங் வந்து இப்போ போர்டோட பிளேன்லேயே இருக்குது. ஓகே, இப்படி தான் இருக்குது. இந்த போர்டில் எப்படி இப்போ வரைஞ்சிருக்குமோ அதே பிளேன் இந்த போர்டோட பிளேனில் தான் இருக்குது. ஆக்சிஸும் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா ஆக்சிஸ் வந்து இப்படிலாம் இல்லை, இப்படி பர்பண்டிகுலரான இல்லை, இப்படி தான் இருக்குது. போர்டோட பிளேன்லேயே தான் இருக்குது. இந்த பேனா அப்போ இப்படி வச்சோம்னா அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ரிங்கு வந்து இப்படி சுற்றி வருது. இந்த ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னா இந்த ரிங் அப்படியே இப்படி சுற்றி வந்தால் எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரி சுற்றி வரதை வச்சுக்கோங்க, அசீம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆக்சிஸை பொறுத்து இதோட நிலைம திருப்புத்திறன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து அச்சு வந்து இப்போ இப்படி ஒரு ரிங் இருக்குது, அதாவது கிடைத்தளமாக அப்படி இருக்குது. இந்த நோட் இருக்குல்ல, இதில் கிடைத்தளமாக ரிங் இருக்குது அப்படின்னா, இதுக்கு அந்த தளத்துக்கு, இந்த கிடைத்தளத்துக்கு செங்குத்தா இப்படி பேனா வைக்கிறோம். அச்சு இப்படி போகுது, செங்குத்தா போகுது அப்படின்னா, இப்படி போகுதுன்னா இதோட நிலைம திருப்புத்திறன், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்சியா என்ன ஃபார்முலா? I = mr². ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இஸ் சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னா இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி அச்சுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ அப்படி இல்லை. இந்த அச்சு வந்து என்னது இப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, அதாவது இப்படி இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த அச்சு வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி பிளேன் இருக்குன்னா, இதுதான் ரிங்கு வந்து பேப்பரோட தளத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த அச்சு வந்து எப்படி இருக்குது, இப்படி பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த அச்சு வந்து எப்படி இருக்குது, இப்படி இந்த பேப்பரோட தளத்திலே இருக்குது, இப்படி இருக்குது, கிடைத்தளத்தில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இப்படி இருந்ததுன்னா, இப்படி ஒரு அச்சு இருந்தது அப்படின்னா, இந்த அதாவது ரிங்கு வந்து கிடைத்தளமாக இருக்குது, ரிங்கு வந்து கிடைத்தளத்தில் இருக்குது, அச்சு வந்து செங்குத்தாக இருக்குது, இப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா ப்ளஸ்
பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணையச்சு தேற்றம் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. இப்போ அச்சு வந்து எப்படி இருக்குது, கிடைத்தளத்தில் இருக்குது. அதாவது அந்த ரிங்கோட தளத்துலேயும் அச்சும் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த தளத்தில் அச்சு இருக்குன்னா இதுலேயே அச்சு இருக்குது. அப்படி இல்லாமல் இப்படி செங்குத்தாக இருக்குது அச்சு, இந்த அச்சும் இப்படி செங்குத்தாக இருக்குன்னா அப்போ நம்ம இந்த இப்போ சொன்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அச்சு வந்து அப்படி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ அச்சு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அச்சு இருந்ததுன்னா சென்டர் வழியாக இந்த அச்சுக்கு பேரலாகவே ஒரு ஆக்சிஸ் போகிறதா வச்சுக்கணும். இந்த ஆக்சிஸ் பேரலாக சென்டர் வழியாக ஒரு ஆக்சிஸ் போணுச்சுன்னா இப்போ இது வந்து என்னது, இந்த ஆக்சிஸ் வந்து டயாமீட்டர் ஆகிடும், டயாமீட்டர் ஆஃப் த ரிங். ஏன்னா கிடைத்தல அந்த ரிங்கோட தளத்திலே போதில்ல. இப்படி ரிங் இருக்குன்னா அந்த தளத்திலே இப்படி வைக்கிறோம், இப்படி செங்குத்தாக வைக்கல, இப்படி வைக்கிறோம், இப்படி இருக்குது அந்த மாதிரி. ஸோ அப்போ இது வந்து என்னது, டயாமீட்டர் ஆகிடும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங் அபவுட் த டயாமீட்டர் என்ன ஃபார்முலா நமக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த டயாமீட்டர். இது வந்து ஒரு ஆக்சிஸ் பேர், இது ஒய் டாஸா, இதுக்கு ஏதாவது பேர் எக்ஸ் ஏற்கனவே வந்தாச்சு, இசட்னு வச்சுக்கிறேன் நம்மளா புரிஞ்சுக்கிறதுக்காக இசட். அப்போ இதை பொறுத்து, இந்த ஆக்சிஸை பொறுத்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைமை திருப்புத்திறன் என்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், அபவுட் த சென்டர், அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு பிளேன்னா என்ன ஃபார்முலா, எம்ஆர் ஸ்கொயர்ட். அதே அபவுட் த டயாமீட்டர் அப்படின்னா எம்ஆர் ஸ்கொயர்ட் பை 2, எம்ஆர் ஸ்கொயர்ட் பை 2. கேபிட்டல் எம்ங்கிறது இந்த மாஸ் ஆஃப் த ரிங், டோட்டல் மாஸ் ஆஃப் த ரிங், ஸ்மால் எம் கிடையாது, நல்லா கவனிக்கணும். அப்போ எம்ஆர் ஸ்கொயர்ட் பை 2 இதுதான் ஃபார்முலா, நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்தளவு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம என்ன கண்டுபிடிக்கும், இந்த ஆக்சிஸை பொறுத்து என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது, இந்த ரெண்டு ஆக்சிஸும் பேரலாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர், ரேடியஸ் ஆஃப் த ரிங். அப்போ ஒய் டேஸ் இதை பொறுத்து என்ன வரும்னா நம்ம பேரலல் ஆக்சிஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம், இணையச்சு தேற்றம் யூஸ் பண்ணலாம். அப்போ இணையச்சு தேற்றத்தில் என்னது, என்ன ஃபார்முலா, இந்த ஆக்சிஸு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் இசட் டேஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், மாஸ் வந்து என்னது கேபிட்டல் எம் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சிஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆக்சிஸ் ஆறு, அதுக்கு ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாமா. ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும், இது தெரியும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இசட் ஆஸ் என்னது, எம் ஆர் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இது என்னது எம்ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ என்ன வரும், இது வந்து அரை எம்ஆர் ஸ்கொயர், இது ஒரு எம்ஆர் ஸ்கொயர், அரையும் ஒன்றும் ஒன்றரைனா 3/2. அப்போ 3/2 எம்ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒய் டேஸ். இப்போ இந்த கேபிட்டல் எம்மும் கொடுக்கல, கேபிட்டல் ஆரும் வந்து அவங்க கொடுக்கல, நம்மளாக வச்சுக்கிறோம். ஆன்சரில் வந்து கேபிட்டல் எம்மோ கேபிட்டல் ஆரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அதனால் இது கிடையாது ஆன்சர். அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றுறது, இப்போ எம்முனா என்னென்னு பார்ப்போம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எம்முனா என்னது, மாஸ் ஆஃப் த ரிங் இல்லையா. அப்போ மாஸ் ஆஃப் த ரிங் எப்படி இதிலேருந்து கொண்டு வருவோம், இதிலேருந்து மாஸ் ஆஃப் த ரிங் என்ன எழுதலாம், மாஸ் ஆஃப் த ரிங் தான் கேபிட்டல் எம், வளையத்தினுடைய நிறை, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எம் இன்ட்டு எல்லுன்னு எழுதலாம். அது கிடச்சிருச்சா. அடுத்து வந்து ஆர் தான் அப்படியே இருக்கட்டும். ஓகே, அந்த ஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து ஆரே வரல, நம்ம ஆரை அப்படியே வச்சுக்க முடியாது, இங்கே ஃபார்முலாவில் ஆரே இல்லை. அப்போ அந்த ஆரை எப்படி ஆருக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணுறது, அதுக்கு தான் பை என்னென்னமோ கொடுத்துருக்கு. அப்போ எப்படி சொல்லலாம் அது அப்படின்னா, இப்போ இந்த ஒயரை தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரிங்காக மாற்றிருக்கோம். அப்போ இந்த ரிங்கோட சுற்றளவு இருக்குல்ல, சர்க்கம்ஃபரன்ஸ், அது வந்து இந்த ஒயரோட லென்த்துக்கு ஈக்குவல். அப்போ ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, சுற்றளவு, வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா 2πr இல்லையா. அப்போ 2πr ஈக்குவல் டு இந்த லென்த்து, இதை தான் நம்ம இந்த ரிங்காக பண்ணியிருக்கோம் எல். அப்போ இதிலேருந்து ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இந்த ஃபார்முலா ஆர் வேணும்ல, ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எல் பை இந்த 2π அங்கே போகுது, எல் பை 2πன்னு எழுதலாம். அப்போ ஆர் கிடச்சிருது, எம் கிடச்சிருது. இது ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், ஒய் டேஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக என்ன பண்ணணும், எம்எல், ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும், எல் பை 2π என்னது ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர், அதனால் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் பாருங்கள், 3/2 ml இது ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் பை 2, இதுக்கும் ஸ்கொயர் வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர், அப்போ 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் 3 m l ஸ்கொயர் l கியூப் டிவைடட் பை 2 × 4 8 π ஸ்கொயர். அப்போ 3 ml³ பை 8 π ஸ்கொயருங்க இருக்கு பாருங்கள்.
3ml³/8π². இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, 3ml³/8π². ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் வந்து எது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 3ml³/8π². ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். அதில் தான் இருக்குது. பேரல் ஆக்சிஸ் தெரியும் இருக்கணும். அப்புறம் இந்த மாசு ரேடியஸ்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த கான்செப்ட்லாம் தெரியணும். ஓகே, சின்ன சின்ன கான்செப்ட்லாம் தெரியணும். என்ன பண்ணிடலாம். ஸோ இது வரலையும் இருக்கட்டும். அடுத்து மீதி உள்ள கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.